ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தாமிரபரணியில் கொல்லப்படாதவர்கள் புக்ல இருந்து ஃபர்ஸ்ட் 2 ஸ்டோரியை என்னோட சேனல்ல ஆல்ரெடி போட்டிருக்கேன். அதை பார்க்காதவங்க மறக்காம போய் பார்த்து வந்துருங்க. இப்போ அதோட 3rd ஸ்டோரி பார்க்கலாமா? என்னோட ஓவியங்கள் எல்லாம் ரசிக்கக்கூடியதா இல்லாம இருக்கலாம், ஆனா என்னால வரைஞ்சது எல்லாமே ஓவியமாகும் போது அதை வரைஞ்சனா ஒரு ஓவியம் தானே. இந்த ஜெயிலோட செவத்துக்கு பின்னாடி நிழலுக்காக ஒதுங்கியவங்க, சரக்கு பாட்டிலோட ஃப்ரெண்டுக்காக வெயிட் பண்றவங்க, ஆடு மாடு மேய்ப்பவங்க, உங்க எல்லாருக்கும் நான் பேசுறது கேக்குதான்னு தெரியல. நீங்க கேட்டாலும் கேட்கலனாலும் நான் இதை பேசித்தான் ஆகணும். இங்க யாரும் என்னோட பேசுறது கிடையாது. இன்னொரு ஜாதிக்கார பொண்ணை காதலிச்சாங்கிற ஒரே காரணத்தினால தன்னோட பெத்த மகளையே விஷ வச்சு கொண்டுட்டு இதே அறையில என் கூட இருக்கிற அந்த 50 வயசு பெரியவர் என் முகத்தை கூட பார்க்க மாட்டாரு. 10 கொலையை செஞ்ச கைதி ஒருத்தன் நான் வரும்போது முகத்தை திருப்பிப்பான். சொத்துக்காக தன்னோட தந்தையை கழுத்தறுத்து கொண்ட ஒருத்தன் என்னோட சாப்பாட்டுல எச்சி துப்பிட்டு போறான். அவங்க எல்லாருமே என்ன மலைக்குழில இருந்து வந்த கரப்பாம்பூச்சிய மாதிரி தான் பாக்குறாங்க. லைட்டா கொட்டாவி விட்டாலே என்னன்னு வந்து கேட்கிற போலீஸ்காரங்க எல்லாரும் நான் விடிய விடிய கத்துனாலும் ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டாங்க. என் கூட இருக்கிற அந்த பெரியவர் தினமும் போலீஸ்காரங்க கிட்ட கத்திட்டு இருப்பாரு. இந்த அற்ப நாயோட எல்லாம் என்னால இருக்க முடியாது, என்ன தூக்குல போட்டுருங்க இல்ல வேற அறைக்கு மாத்திருங்க அப்படின்னு கத்திட்டு இருப்பாரு. ஆனா நான் பேசியே ஆகணும். இந்த செவத்துக்கிட்ட இல்ல, இந்த செவத்துக்கு பின்னாடி சுதந்திரமா இருக்கிற உங்க எல்லார்கிட்டயும் நான் பேசியே ஆகணும். ஒருவேளை இந்த வாக்குமூலம் முடியும் போது நீங்க என்ன கொல்றதுக்காக ஆயுதம் தேடலாம். எந்த பெண்ணமும் எவ்வளவு கொடிய ஆயுதத்திற்கும் பயந்தது கிடையாது தானே. அற்ப நாயான எனக்கு எங்க அம்மா வைத்த பெயர் சுந்தரேசன். ஆமா, என்னோட பேர் சுந்தரேசன். என் அப்பா இறந்து 12 மாதங்களுக்கு அப்புறம் பிறந்தனால என் அம்மா கோதை. நல்ல வேளை அவ பேர் சீதை இல்ல. சந்தேகத்துக்குரியவள், ஆனால் நான் சந்தேகத்தின் அடையாளமானேன். அண்ணன் கதிரேசன் அப்படியே அப்பாவை மாதிரியே இருப்பான். அப்பாவோட புகைப்படம் பக்கத்துல அண்ணனை வச்சா அப்படியே இருக்கும். ஆனா இது வரைக்கும் அப்பாவோட புகைப்படத்துக்கு பக்கத்துல என்னோட புகைப்படத்தை அம்மா ஒரு நாளும் வச்சது கிடையாது. நீங்கெல்லாம் அவசரமா அரசாங்க சவத்துல சிறுநீர் கழிக்கிற மாதிரி ஒரு கோவில் சவத்துல கறி துண்டால என்னோட ஃபர்ஸ்ட் ஓவியத்தை வரைஞ்சேன். அதுக்கப்புறம் என்னோட பிறப்ப சந்தேகப்பட்டவங்க எல்லாத்தையும் வரைஞ்சு பார்த்துதான் நான் ஒரு ஓவியன் ஆனேன். ஆனா கதிரேசன் அப்படியே அப்பாவை மாதிரியே ஒரு ஹாஸ்டலுக்கு வார்டனானா. என் ஓவியத்தோட நான் பேசுவேன். அதுவும் இப்பெல்லாம் என்கிட்ட பேசுறதுக்கு, சண்டை போடுறதுக்கு, பேரை சொல்லி கூப்பிடுறதுக்கு, கேலி செய்யறதுக்கு எல்லாம் ஆரம்பிச்சிச்சு. கதிரேசன் ரொம்ப சரியானவனா வளர்ந்துருந்தான். சரியா சொல்லணும்னா அவன் எனக்கு அண்ணனா இருந்தாலும் என் ஓவியத்தை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சான். மனுஷங்களோட பேச விரும்பாதனா என் அண்ணனையும் ஒதுக்கிதான் வச்சிருந்தேன். என் சட்டப்பையில இருந்து அவன் எடுக்கிற ஒரு சிகரெட்லயும் 100 ரூபாய் தாள்லயும் தான் எங்களோட அண்ணன் தம்பி உறவு ஒளிந்து இருந்துச்சு. என் ஓவியமும் நானும் இப்போ மது அருந்த ஆரம்பிச்சிட்டோம். என்னோட 28வது வயசு, அதாவது கதிரேசனோட 30வது வயசு வரைக்கும் நாங்க அவ்வளவு சந்தோஷமா இருந்தோம். சரியா சொல்லணும்னா அவ எங்க வீட்டுக்கு வர வரைக்கும் நாங்க அவ்வளவு சந்தோஷமா இருந்தோம். கதிரேசன் தன்னோட 30வது வயதுல தன்னோட காதலி அப்படின்னு ஏதோ ஒரு கோவில்ல தாலி கட்டிட்டு ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்தான். அவ பாக்குறதுக்கு ஒரு வனதேவதை போல இருந்தா. ஆனா எனக்கு அவளை பார்த்த ஃபர்ஸ்ட் டேவே நான் அவளை வெறுத்தேன். ஒரு ஓவியனா கூட அவளை என்னால ரசிக்க முடியல. இந்த 2 வருஷமா நானும் என்னோட ஓவியமும் எல்லாரும் விட்டு விலகியே இருந்தோம். பகல் ஃபுல்லா அலைஞ்சு திரிஞ்சு நைட் எங்க வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற வேப்ப மரத்து பக்கத்துல வந்து படுத்துப்போம். எனக்கும் என் ஓவியத்துக்கும் எடுபடி வேலை செய்யற அந்த சின்ன பையன் குமாரை தவிர எங்களுக்கு இடையில் நாங்க யாரையும் அனுமதிக்கிறது இல்ல. எனக்கு யாரும் தேவைப்பட்டதில்லை. என் ஓவியமே எனக்கு போதுமானதா இருந்துச்சு. எப்போதாவது தவிர்க்க முடியாம நீங்க ஒரு கொலை செஞ்சுட்டு இந்த அறைக்கு வந்தா என்னோட ஓவியங்களை உங்களால பார்க்க முடியும். ஆமா, இந்த அறை ஃபுல்லா என்னோட ஓவியத்தை தான் நான் நிறுத்தி வச்சிருக்கேன். அந்த மேற்கு செவத்துல ஒரு மான் ஒரு புளியை துரத்தி கொண்டு போறதை நீங்க பார்க்க முடியும். அந்த மானோட வாயில புலியோட ரத்தம் இருக்கும். ஆமா, நான் தான் அந்த புலி. அவதான் என்ன துரத்துற மான். ஆள் இல்லாத ஒரு பகல்ல அவ என் பேரை சொல்லி அலறிட்டு இருக்கும் போது என் தூக்கத்தை கெடுத்துட்டு நான் ஓடி இருக்க கூடாது. கரிசூழ்ந்தா அந்த கிச்சனுக்குள்ள போறப்ப அசிங்கமா அருவருப்பா அவ என்னை பார்த்து சிரிச்சது உடம்புல ஏதோ பேர் தெரியாத பூச்சி ஊறுற மாதிரி இருந்துச்சு. எதுக்கு அவ அலர்னான்னு நான் யோசிக்கிறதுக்கு முன்னாடியே அவ என்னை கட்டி பிடிச்சி முத்தமிட முயன்றாள். நான் அவளை வேகமா தட்டி விட்டுட்டேன். நான் தள்ளிவிட்ட வேகத்துல அவ ஒரு பித்தளை பானை மேல போய் விழுந்தா. கண்டிப்பா அவளுக்கு இடுப்புல அடிபட்டிருக்கும். அவ இப்போ ஒரு ராட்சசியா மாறி இருந்தா. ஆனா அவளோட உடல் ஃபுல்லா இருந்த வேர்வையில கதிரேசனோட வாட வரும்போது அவளை தள்ளி விட்டது நான் சரிதான். அவ என் சட்டையை புடிச்சு இழுத்து, ஏண்டா உனக்கு என்ன பிடிக்கலையா அப்படின்னு கேட்கும்போது கொஞ்சம் கூட தாமதிக்காம அவ மூஞ்சிலேயே துப்பிட்டேன். டேய், நீயும் உங்க அண்ணன் மாதிரி இடுப்புக்கு கீழே உடுக்கு இல்லாம தான் தெரியுறியா? ஆம்பளையா இல்லாதவங்களுக்கு எல்லாம் எதுக்கிட கல்யாணம்? உங்க அம்மா பண்ணாத தப்பையா நான் பண்ணிட்டேன் அப்படின்னு அவ கத்துனா. வெளியில ஓட நினைச்சு என்ன தடுத்து நிறுத்தி அவளோட ஜாக்கெட்டை கிழிச்சு, இங்க பாரு, கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆகுது, இன்னும் அப்படியே தான் இருக்கு அப்படின்னு என் மேல காரி துப்புனா. என்ன பண்றதுன்னு தெரியாம திக்குமுக்கு ஆகி அந்த ஆள் இல்லாத ஆத்தங்கரை வரைக்கும் ஓடி வந்துட்டேன். என் உடல் எல்லாம் ரொம்ப அருவருப்பா இருந்துச்சு. என்ன பண்றதுன்னு தெரியாம என் ட்ரெஸ் கிழிஞ்சு இருந்துட்டு நிர்வாணமா அந்த சூடு மணல்ல படுத்து கிடந்தேன். நைட்டு வரைக்கும் அப்படியே தான் இருந்தேன். கொஞ்சம் நேரம் ஆனதுக்கு அப்புறம் ஊருக்குள்ள போனேன். எனக்காக குமாரும் என்னோட ஓவியங்களும் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. என் ஓவியங்களை பார்க்கவோ அது கூட பேசவோ எனக்கு சுத்தமா பிடிக்கல. அது ஒருவேளை என்னோட அருவருப்பான அவமானங்களை கண்டுபிடிச்சிடுமோ அப்படிங்கிற பயம் எனக்கு இருந்துச்சு. இன்னைக்கு குமாரும் நானும் மது அருந்தினோம். போதை தலைக்கேறி நான் வளர ஆரம்பிச்சிட்டேன். அவளை ரொம்ப திட்டினேன். என் வேஷ்டியை நீக்கிட்டு, டேய் குமார், நான் ஆம்பளை இல்லையாடா அப்படின்னு அவனை கேட்டப்போ பாவம் குமார் அவன் ரொம்ப பயந்துட்டான். ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம அவனோட சைக்கிள்ல என்னை தூக்கி போட்டுட்டு எங்கேயோ கொண்டு போனான். ஒரு புளிய மரத்தடியில தான் அந்த உருவத்தை பார்த்தோம். அதை பார்த்தோன்னே குமார் பேயோ பிசாசோ நினைச்சிட்டு பயந்துட்டான். அந்த உருவம் பக்கத்துல நான் தான் போனேன். ரொம்ப கிழிஞ்சு போன ஒரு ட்ரெஸ்ஸை தான் அந்த உருவம் போட்டிருந்துச்சு. நல்லா உத்து பார்க்கும்போது தான் தெரிஞ்சு அவங்களுக்கு கண்ணு தெரியாது அப்படின்னு. அது ஒரு பெண் தான், சத்தியமா ஒரு பெண் தான். என்னோட போதைக்கும் கோபத்துக்கும் ஒரு பெண் எனக்கு தேவைப்பட்டுச்சு. இன்னும் சரியா சொன்னா எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம எதிர்ப்பும் இல்லாத ஒரு பெண் எனக்கு தேவைப்பட்டுச்சு. அவளை நெருங்கும் போது என் உடம்புல கதிரேசனோட வாசனை வரல. அதுக்கு பதிலா பல மிருகங்களோட வாசை தான் வந்துச்சு. அவளோட உடம்புல சிகரெட்டால சுடப்பட்ட நிறைய புண்கள் இருந்துச்சு. எது எப்படி இருந்தா என்ன, என் உடுக்கின் ஒளியை நான் இன்று கேட்டே ஆக வேண்டும், இது மட்டும்தான் என் மைண்ட்ல இருந்துச்சு.
அவ கத்துறதுக்கு கூட அவகிட்ட சக்தி இல்ல. அதுக்கு மாறா என்னோட தலைமுடிய புடிச்சு அப்படி இழுத்தா. அவன் என் மேல காரி துப்ப வந்தா. ஆனா என்னோட ஆண்மையை நான் அவளுக்கும் எனக்கும் நிரூபிச்சே ஆகணும்னு இருந்தேன். ஒரு ஆணா என்னோட இறைய வேட்டையாடி பசி அடங்கினதுக்கு அப்புறம் மெதுவா அந்த மணப்பரப்புல சாஞ்சேன். எனக்கு அப்புறம் குமார் அவகிட்ட போய் ஏதோ செஞ்சுட்டு இருந்தான். அடுத்த நாள் அதே வேப்ப மரத்து பக்கத்துல ஈக்கள் மொய்க்க தூங்கிட்டு இருந்த என்ன ஒரு குருட்டு பைத்தியக்கார பெண்ணை கற்பழிச்சு கிணத்துல வீசி கொன்னுட்டதா கைது செஞ்சாங்க. அம்மா தலையில அடிச்சுட்டு அழுதுட்டு இருந்தா. கதிரேசன் அவனோட பத்னி பொண்டாட்டியை நான் பாத்திரக்கூடாதுன்னு அவ தலையை திருப்பிக்கிட்டு நின்னான். ஒட்டுமொத்த ஊரும் என்னோட ஓவியங்கள் மேல காரி துப்புச்சு. செத்து 4 நாள் ஆன பண்ணிய புழு திங்கிற மாதிரி எல்லாரும் என்ன அருவருப்பா பார்த்தாங்க. நீதிமன்றம் எனக்கு ஆயுள் தண்டனை கொடுத்துருச்சு. இத்தனை நாள்ல என்னை பார்க்க வந்த ஒரே உறவு குமார் மட்டும்தான். அவனை பார்த்ததும் நான் கதறி அழுதுட்டேன். அவனுக்கும் என்னை பார்த்து கதறி அழாம இருக்க முடியல. சத்தமா அழுதான். எங்க இருவரையுமே யாருமே பொருட்படுத்தல. அப்போ குமார் என் கைகளை புடிச்சிட்டு சொன்னா, அண்ணே என்னை மன்னிச்சிருந்தேன், எனக்கு தூக்கமே வரல, காலையில நேரத்தோட அந்த இடத்துக்கு போய் பார்த்தேன், ரத்தம்லாம் கசிஞ்சு அந்த பொண்ணு என்னென்னமோ முணங்கிட்டு படுத்து கிடந்தா, ரொம்ப பயமாகிருச்சு. இல்ல இதுக்கப்புறம் குமார் சொன்னதை நான் உங்ககிட்ட சொல்ல போறதே கிடையாது. ஆனா சுதந்திரமானவர்களே, உங்க எல்லாருக்கும் ஒண்ணு சொல்லிக்கிறேன். எல்லா உணர்வையும் ரகசியமா பாதுகாத்து அதை அனுபவிக்க தெரிஞ்ச எல்லாருக்கும் நான் சொல்றேன், அவளை நான் கொல்லல. கொல்ற அளவுக்கான தைரியம் எனக்கு இல்ல. அவளை பல மிருகங்கள் ஏற்கனவே வேட்டையாடி இருந்துச்சு. இந்த சின்ன மிருகத்தை கண்டிப்பா அவளால தாங்கிக்க முடியும். ஒரு குருட்டு பைத்தியக்கார பெண் கிட்ட என்னோட ஆண்மையை நிரூபிச்சதுக்காக என்னை வெட்ட வெளியில நின்னு கல்லால அடிச்சு கொல்லுங்க. ஆனா அந்த பாவப்பட்ட பெண்ணை நான் தான் கிணத்துல தூக்கி வீசினேன்னு என்னை அடைச்சு வச்சு புறக்கணிக்கிறத என்னால தாங்கிக்க முடியல. இருந்தாலும் குமார் என்ன சொன்னாங்கிறத நான் உங்ககிட்ட சொல்ல போறதும் கிடையாது. எப்படியும் ஒரு நாள் ஏதோ ஒரு செய்தித்தாள்ல காமகொடூரன் சுந்தரேசன் சிறையில் தற்கொலை செய்து கொண்டான் அப்படின்னு என்ன பத்தி நீங்க படிப்பீங்க. அப்பவும் குமார் உங்களோட உலகத்துல என்னோட ஓவியங்களை வரைஞ்சு கொண்டிருப்பான். இதுவே எனக்கான ஆறுதல் இல்ல உங்களை எல்லாம் வென்றதன் சாட்சி. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டோரி இதோட முடிஞ்சு. இந்த புக்ல இருந்து நெக்ஸ்ட் ஸ்டோரி வேணும்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.